சீராகும். இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்தை கேட்கின்றோமோ அத்தனை விடயத்தையும் அவன் நமக்கு செய்து தருவான். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமையுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வியாழன் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தால் அதிகமாக இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே ஓதுவார்கள். அதாவது ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்ததிலிருந்து நபி அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்திலிருந்தே நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் கேட்டவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். மாதங்களிலே மிகச்சிறந்த 4 மாதங்கள் இருக்கின்றது. அதிலே ஒன்று தான் இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதிகமான அமல்களை செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகச்சிறந்த ஒரு சூறாவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக சூரத்துல் பக்கராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது. அதுதான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தான் எப்படிப்பட்டவன் என்று கூறக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருவான். என்ன, எவ்வாறு இந்த ஆயத்துல் குர்சி இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் ஒரு முறை இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم என்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய 255வது வசனம். இதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவன்
அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவரை அல்லாஹ் பொறுப்பேற்று விட்டான் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரே விடயம்தான் தடையாக இருக்கின்றது. அவர் மரணித்தால் அவர் சுவர்க்கம் சென்று விடுவார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏராளமான சிறப்புகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்திலே அந்த சேர்க்கப்படக்கூடிய அந்த ஜகாத்துடைய பொருட்களுக்கு பாதுகாப்பாளராக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு ஒரு மனிதன் வருகிறான். வந்து அங்கே இருக்கின்ற அந்த ஈச்சம்பழங்களை திருடி சாப்பிடுகின்றான். அப்பொழுது அதை கண்ட அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து அவனிடம் விசாரணை செய்தபோது அந்த மனிதன் கூறினான், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் தான் நான் வந்து இந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டேன் என்று கூறியதும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை விட்டுவிட்டார். அடுத்த நாள் காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த கைதியின் நிலைப்பாடு என்ன என்று. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், அவனை பற்றி கூறினான், நான் இறக்கப்பட்டு அந்த மனிதனை விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்றும் அந்த மனிதன் வருவான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் அதே போன்று 2வது நாள் இரவும் அந்த மனிதன் வந்தான். அந்த மனிதன் அந்த ஈச்சம்பழத்தை எடுக்கும் போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து விட்டார்கள். அந்த மனிதன் அதே போன்று இன்றைய தினமும் கூறினார்கள். அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறக்கப்பட்டு அவனை விற்றுவிட்டான். அதே போன்று 3வது நாளும் அந்த மனிதன் வந்து திருடும் போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை பிடித்து, இன்று உன்னை நான் விடமாட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கூறிய பொழுது அதற்கு அந்த மனிதர் கூறினார், அதாவது நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், இதனை நீங்கள் ஓதினால் நிச்சயமாக இனிமேல் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவான் என்று கூறி இந்த ஆயத்துல் குர்சியை அந்த மனிதன் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இரவு தூங்கும் பொழுது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்கினால் உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பளிப்பான் என்று அந்த மனிதன் கூறினார். இதனை கேட்ட அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை விற்றுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஹதீஸ்களை படிப்பதிலும் அவர்கள் இல்மை தேடுவதிலும் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருப்பது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை கேட்டதும் அந்த மனிதனை விற்றுவிட்டார்கள். அதே போன்று அடுத்த நாள் காலையையும் அடைகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சென்றதும் நபி அவர்கள் அந்த கைதியனுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், இன்றும் அந்த மனிதனை நான் பிடித்தேன், அவர் என்னிடம் சில விடயங்களை கற்றுத்தந்தார்கள், அதனை கேட்டவுடன் நான் அவரை விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள். என்ன விடயம் என்று கேட்டபொழுது அந்த மனிதன் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுமாறு எனக்கு கற்றுத்தந்தார்கள், அதனால் நான் அந்த மனிதனை விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள்.
அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை பாதுகாப்பாக நியமிப்பான். அந்த மனிதன் சொன்ன விடயம் உண்மை, ஆனால் அந்த மனிதன் பொய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இந்த ஆயத்துல் குர்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஓதுவோம், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.